சுதா கொங்கரா இயக்கத்துல சூர்யா நடிப்புல வெளியான சூரரை போற்று படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த படத்துக்காக நடிகர் சூர்யாவுக்கு சிறந்த நடிகருக்கான விருதும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்போ அடுத்த படத்துல இணைய போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே அதிகரிச்சிருந்தது. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமா இவங்க ரெண்டு பேரும் புறநானூறு படத்துல இணைவதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகுச்சு. ஆனாலும் இந்த படம் இன்னமும் தூங்கப்படல. சூர்யா நடிப்புல கடைசியா எதற்கும் துணிந்தவன் படம் ரிலீஸ் ஆகுச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் சூர்யா நடிப்புல எந்த படமும் வெளியாகாம இருந்ததால ரசிகர்களும் ரொம்பவே அப்செட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவா இயக்கத்துல சூர்யா கங்குவா படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு. எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு அப்புறம் சூர்யா நடிப்புல எந்த படமும் வெளியாகாததால கடும் அப்செட்ல இருந்த ரசிகர்கள் பிரம்மாண்டமா உருவாகும் கங்குவா படத்தால ரொம்பவே ஹாப்பி ஆனாங்க. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளும் நிலவி வருது. சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் ஆகவும் இருக்கு. இப்போ இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் தீவிரமா போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் சூர்யா சுதா கொங்கரா இயக்கத்துல புறநானூறு படத்துல நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா சில பல காரணங்களால சூர்யா இந்த படத்துல இருந்து விலகினதாகவும் அறிவிப்பு வெளியாகுச்சு. ஆனாலும் இந்த படத்தை வேறொரு ஹீரோவை வச்சு இயக்குறதுல உறுதியா இருந்தாங்க சுதா கொங்கரா. இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்னு வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்துல சூர்யாவுக்கு பதிலா சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்காராம். நடிகர் சிவகார்த்திகேயன் முதல் முறையா சுதா கொங்கரா இயக்கத்துல நடிக்க இருக்கிறதால ரசிகர்களும் உச்சக்கட்ட ஹாப்பியில இருக்கிறாங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.